வாங்க வாங்க சண்டே வந்து எங்கே போகணும் அப்படின்னா சூரியனார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். சூரியனார் கோயில் தான். காலையிலே பாருங்களேன், சூரியன் வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிட்டாரு. சூரியனார் கோயிலெலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்களாம் வந்து 6 மணிக்கு தான் திறப்பேன்னு சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு முன்னாடி திறக்க மாட்டாங்களாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனார் கோயிலுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இல்லை சூரியனார் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி போச்சு. அப்போ அந்த பொண்ணு எடுத்து பேசிச்சு, இங்கே வந்து ஹோட்டல்ஸு ரூம்ஸ்க்கு மட்டும்தான் நான் இங்கே புக் பண்ணணும், கோவில் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னுச்சு. நெட்டில் போட்டிருந்தான் 6 மணிக்கு தான் காலையில் கோயில் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏன் காலையில் 6 மணிக்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு தான் வந்து கோயில் ரீச் ஆகி போயிருந்தோம். கோயிலில் போயிட்டு ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல, வீடியோஸ் எடுக்க முடியல. நல்லா போன வழி வந்த வழி சும்மா ஜாலியாக எடுத்துகிறேன். ரோடெல்லாம் பாருங்களேன், அந்த காலையில் சமயத்தில் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது. வெயில் ஏற ஏற தான் எனக்கு கோவம் பயங்கரமாக வருது. வெயில் ஏறாமல் இருந்ததுன்னா அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இந்த வாட்டர் கேனை வேறு நான் கீழே போட்டு உடச்சிட்டேன். அதோட மூடியை பக்கரிங் டிங்கரிங் பண்ணி ஒட்டி வைக்கணும். இந்த சர்ச் பார்த்திங்களா, போகிற வழியில் இருந்தது, செம்மையாக இருக்குல்ல, சான்ஸே இல்லை. இந்த சர்ச் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல. இதோட டூம் அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த இடத்துல போய் உள்ளே நின்று பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் போகும்போதெல்லாம் கோவில் வந்து சர்ச் வந்து மாஸ்க் பண்ண மாட்டாங்க, அது பூட்டி தான் இருக்கும். அந்த டைமில் தான் நான் போவேன். ஒன்று ஏர்லியராக போயிடுவேன், இல்லைனா வந்து லேட் நைட் போவேன். ஸோ அப்போ அந்த டைம்லாம் இருக்காது. ஆனால் அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. எவ்வளோ மூங்கில் தோட்டம் மாதிரி இருக்குது பாருங்களேன், ரோடு எவ்வளோ செம்மையாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது, ப்ரெட்டியாக இருக்குல்ல. இந்த மாதிரி இப்படி போய் அப்படி வளைஞ்சு வர ரோடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசாக பேனு அப்படி வளைஞ்சு வர ரோடு அவ்வளோ அழகாக இருக்கும். அது காலையில் வந்து ரொம்ப பனியே இல்லை இந்த வருஷம் ஏன் பனி இல்லைன்னு தெரியல. காலையில் போய் பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் அவ்வளோ பனியே இல்லை. முன்னாடிலாம் அவ்வளோ பனி இறங்கும் காலைல நேரத்துக்கு, இப்போ பனியே இறங்கலை, அவ்வளோதான் பனியே இருக்குது போல். நான் தான் நினச்சேன், என்னடா அது இவ்வளோ மோசமாக இருக்குது, முன்னாடிலாம் இப்படிலாம் இருக்காதே அப்படின்னு. அப்புறம் வரும்போது இந்த மரம்லாம் இருக்குல்ல, அந்த மரம் எப்படி வந்து ஆர்ச்சு போட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன். மரம் கொடை பிடிச்ச மாதிரி, நிழல் பிடிச்ச மாதிரி ரோட்டுக்கு. இந்த இந்த அது அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த கார் போகும்போது அப்படியே குகைக்குள்ளே போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். லாங் டிஸ்டன்ஸில் இப்போ பாருங்களேன், இப்போ பார்க்கும்போது குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக இப்படி மேலே கீழே ஆட்டிடுறேன், ஆட்டாமல் வச்சு எடுக்கணும். எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்களேன் இந்த இடம், சான்ஸே இல்லை. அந்த மரம்லாம் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. அதுதான் சரி சண்டே சூரியனார் கோவில் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம்.